Hi, Wiki Procedure Info சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனல் நாங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். வாட் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு நிறைய வீடியோஸ் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நாங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எப்படி தமிழ்நாட்டில் மீட்டர் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது ஆர் சர்வீஸ் லைன்ஸ் ஆர் அதை வந்து நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது ஒரு அட்ரஸ் சேஞ்ச் மாதிரி மீட்டர் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் என்னென்னா, நாங்கள் இந்த பேஜில் வந்து அது சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இந்த பேஜோட லிங்க் வந்து நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். இந்த பேஜில் வந்து நாங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். எப்படி ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறது, எப்படி ஸ்ட்ரெயிட் ஆஃபீஸ்க்கு போய் அப்ளை பண்ணுறது. ஸோ ஆன்லைன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நீங்கள் இப்போ நாங்கள் அப்ளை ஆன்லைன் கீழே இந்த லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த இந்த வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு வரும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் மவுஸ் வந்து இந்த அப்ளை மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷிஃப்டிங் ஆர் மீட்டர்ஸ் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கு மேலே கொண்டு வரணும். அதுக்கு மேலே கொண்டு வந்து ஷிஃப்டிங் ஃபார் பப்ளிக் நான் கவர்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஆர் உங்கள் இஷ்டம், நீங்கள் ஷிஃப்டிங் ஃபார் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸும் சூஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது சொல்லலாம், அதை சூஸ் பண்ணலாம். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஜஸ்ட் ஃபார் நார்மல் பப்ளிக், ஷிஃப்டிங் ஃபார் பப்ளிக். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஷிஃப்டிங் ஃபார் மீட்டர் ஷிஃப்ட் பண்ணுமா ஆர் ஷிஃப்டிங் ஆஃப் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஷிஃப்ட் பண்ணுமா அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஷிஃப்டிங் ஃபார் மீட்டர்ஸ் சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து உங்களுக்கு சர்வீஸ் நம்பர் கேட்குது. சர்வீஸ் நம்பர்னால் உங்கள் எலக்ட்ரிசிட்டி இபி கனெக்ஷன் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். இங்கே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அது ப்ராபப்ளி உங்கள் மொபைல் ஃபோன் நம்பர் கேட்கும். அண்ட் அதை நீங்கள் பேஸ் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மீட்டர் ஷிஃப்ட் பண்ணுற ரிக்வெஸ்ட்டை நீங்கள் ரைஸ் பண்ணலாம். ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அத்தாரிட்டிஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி உள்ள இன்ஃபர்மேஷன் எஸ்டிமேஷன் அந்த சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நாங்கள் இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் போல் இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன். பட் இங்கே வந்து உங்களுக்கு ப்ராபப்ளி எல்லா ஸ்டேட்டஸ், இந்த அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலயமா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை ஆன்லைன் பேஸ் பண்ணி உள்ளது. செகண்ட் வந்து அப்ளை இன் பர்சன் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க இபி ஆஃபீஸ், எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இது மாதிரி எனக்கு மீட்டர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து மீட்டர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்து நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதாவது கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அண்ட் ரீசன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்கும். அதுக்கு அது எஸ்டிமேஷன் ஃபீஸ், அது அப்ளிகேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் என்ன மூவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அதோட எஸ்டிமேஷன் ஃபீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு அது இனிஷியல் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை பார்த்துட்டு எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க. எஸ்டிமேஷன் கொடுத்துட்டு இது டிபெண்ட்ஸ் அப்பான் லைக் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எஸ்டிமேஷன்ஸ் வரும். பேஸ் பண்ணி எஸ்டிமேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு சேஞ்ச் ஷிஃப்ட் பண்ணணுமோ அதை அவங்க உங்களுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ
ஸோ இந்த பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ், எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஃபீஸ், வேலிடிட்டி அண்ட் ப்ராசஸிங் டைம் எவ்வளோ நாள் ஆகும். அப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நாங்கள் வந்து இதே மாதிரி நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.